வணக்கம். ஒருத்தர் வேலை செய்கிறாரு, கவர்மெண்ட்ல அதிகாரியா வேலை செய்கிறாரு, ஆபீஸ்ல வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா வேலை செஞ்சிருக்காங்கன்னா என்ன பண்ணணும்னா அரசாங்கம் ப்ரொமோஷன் கொடுக்கும். அவங்கள உயர் அதிகாரியா ப்ரொமோட் பண்ணி அரசாங்கம் கொடுக்கும். ஆனா இந்த சம்பவம் அப்படி இல்லைங்க. நீங்க எதிர்பார்க்க மாதிரி இல்லை. நல்லா வேலை செஞ்ச ஒரு அதிகாரிய அவரை எப்படி டீப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சங்கி மாடல் ஆட்சியில நம்ம புரிஞ்சுக்க முடியும். மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ரத்லம்ங்கிற ஒரு மாவட்டத்துல ஒரு கண்காணிப்பு அதிகாரி, அவர் பேர் ராகுல் லோதா. அவருக்கு மிக சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. வழக்கமா என்ன நடக்கும்னா, விநாயகர் சதுர்த்தியில ஒரு 8 நாள் 10 நாள் நம்ம தமிழ்நாட்டுலன்னா ஒரு வாரம் அதிகபட்சம், அங்கெல்லாம் 10 நாள் 15 நாள் போலலாம் வச்சிருந்து வழிபட்டு இருக்கிற பொருளாதாரத்தெல்லாம் அழிச்சிட்டு மக்களை ஓட்டாண்டி ஆக்கிட்டு அப்படி முடிஞ்ச பிறகு அந்த விநாயகரை எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது ஒரு நீர்நிலையில கரைக்கிறது அவங்களுடைய வழக்கம். அப்படி நீர்நிலைகளை தூக்கிட்டு போயிட்டு இருக்க நேரத்துல 2 பிரிவினரிடையே ஒரு கலவரம் நடந்திருக்கு. வழக்கமா கலவரம் நடந்தா சங்கிகள் தான் அதை எப்படி நம்ம பக்கமா எப்படி திருப்பிக்கலாம்னு பார்ப்பாங்கல்ல, அப்படி ஒரு வேலையை பார்த்துருக்குறாங்க. 2 பிரிவினருக்குள்ளே சண்டை நடந்திருக்கு. அதை உடனே என்ன பண்ணிருக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் இது ஒரு இஸ்லாமியரோட தூண்டுகோல், இஸ்லாமியர்லாம் உள்ள பூந்துட்டாங்க, அதனாலதான் இங்க கலவரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலவரத்தை திசை திருப்ப பார்த்துருக்குறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஐபிஎஸ் அதிகாரி, மாவட்ட கண்காணிப்பாளர் ராகுல் லோதா என்ன பண்ணியிருக்காரு, அப்படி நடக்கலைங்க, அந்த ஸ்பாட்ல நான் இருந்தேன், அப்படி நடக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த மாநிலத்தோட அரசாங்கம், அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னா, காத்திருப்போர் பட்டியல் வெயிட்டிங் லிஸ்ட்ல அவரை போட்டாங்க. அது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சம்பவம் பாருங்களேன். அதாவது ஒரு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த சிலைக்கும், விநாயகர் சிலைக்கும் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு காலில் என்ன புதுசா செலவு வச்ச மாதிரி பிரதிஷ்டை அப்படிங்கிற பேர்ல அன்னைக்கு ஒரு யாகம் வளர்த்துட்டு பூஜை பண்ணிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு ஆட்டையை போட்டு போயிட்டே இருப்பானுங்க. கடைசி நாளும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும், அதாவது இந்த சிலை எடுக்கிற வரைக்கும் வருவாங்க, காலைல வருவாங்க, பூஜை போடுவாங்க, ஒரு அமௌண்ட் ஆட்டையை போட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு 10-15 நாள் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த சிலையை தூக்குறது, அதை போய் கடல்ல கரைக்கிறதோ இல்லை ஒரு நீர்நிலை கடைக்கிறதோ, அத்தனை எடுபடி வேலையும் ரொம்ப கடினமான வேலையெல்லாம் நம்மளால பண்ண போறோம். பார்ப்பான், அதில் ஒருத்தம் கூட ஒரு வேலையும் தூக்குனதே கிடையாது. நாம கஷ்டப்பட்டு கண்காணிக்கணும். இவங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க கடவுள் காப்பாத்துன்ட்டு. ஆனா அந்த கடவுளையே போலீஸ் காப்பாற்றும், நைட்டு ஃபுல்லா இருந்து பாதுகாக்கணும். அதோட பக்தர்கள்ங்கிற பேர்ல நம்ம ஆட்கள் தான் அங்க விநாயகர் சிலையை எங்கேயும் விநாயகர் ஓடி போயிடாம, விநாயகரை யாரும் தூக்கி போயிடாம அவரை நம்மால் தான் பாதுகாத்துட்டு இருப்பாங்க நைட்டு முழுக்க. இப்படி முடிச்சுட்டு இதுல சில நேரத்துல அசம்பாவிதத்துல நீர்நிலைகள்ல விநாயகரை கரைக்கும் போது உயிர் விட்டதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் நம்மாலு. அறியாமையில, ஆவேசத்துல, பக்தியின் மேல கடல்ல போய் இறந்தாலும் நம்மாலா இருக்கிறான், நீர்நிலைகள்ல போய் செத்தாலும் நம்மாலா இருக்கிறான். நம்ம ஆளுங்களுக்கு பொதுவா யோசிக்கிற அந்த இது இல்லை பாருங்களேன். பார்ப்பனர்களுக்கு கடவுளுங்கிறது ஒரு வியாபாரம், ஒரு வணிகம். அங்க போனா, கோயிலுக்கு போனா நமக்கு ஒரு வருமானம் வருங்கிற எண்ணத்துல போறாங்க. நம்ம ஆளுங்க வச்சோடனே ஒரு பக்தியோட போறாங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பார்ப்பனர்கள் இல்லாத மற்ற இந்துக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்கன்னா, பார்ப்பனர்கள் வருமானம் குறைஞ்சிருச்சுன்னா அவங்களே இது மாதிரியான புது புதிய பூஜை புனஸ்காரங்கள், புதிய புதிய சாமி கண்டுபிடிப்பு, அப்புறம் பண்பாட்டு ரீதியா எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவலாம் அப்படின்னு நிறைய திட்டம் போட்டு வந்துட்டு இருக்கிற இந்த கூட்டத்தெல்லாம் நம்மளா ஒழிக்க முடியும். நம்மளும் எல்லாம் விழிப்புணர்வா இருந்தா இது போல பிரச்சனையிலேருந்து நம்ம தவிர்த்துருக்கலாம். நம்முடைய நேரத்தை, பணத்தை, பொருளாதாரத்தை பாதுகாக்கணும்னா பக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் அதை ஒரு பக்கமா வச்சுக்கிட்டு அதுக்கு முழு நேரத்தை செலவிடாம நாம பொருளாதாரம் சம்பாதிக்கிறது எப்படி, பணம் சம்பாதிக்கிறது எப்படி, மற்றவர்கள் போல கல்வியில பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறணும், குறிப்பா பார்ப்பவர்கள் மாறி நம்ம எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். அப்படிங்கிறது வேண்டுகோளா வச்சு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.